பாம்புகள் என்பது நமது இந்து முறைப்படி கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறது. இந்த பாம்புகள் கனவில் வருவது என்பது கடவுளே கனவில் வருவதற்கு சமம். இவை நமது வாழ்வில் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற அறிகுறிகளாக விளங்குகிறது. இந்த அறிகுறிகளை வைத்து அதற்கான விளக்கங்களை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். அவை: பாம்பு கனவில் காட்சி கொடுத்தால் குலதெய்வ வழிபாடு ஒன்று விடுபட்டு இருப்பதை உணர்த்தும். மேலும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கும். பாம்பு கனவில் வந்து நம்மை கடித்தால் நம்முடைய கஷ்டம் நம்மை விட்டு விலகும். குறிப்பாக தீராத கடன் தொல்லை பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். பாம்பு கனவில் வந்து தரையில் 3 முறை கொத்தினால் ஒருவரை பிடித்திருந்த தோஷம், திருஷ்டி ஆகியவை விலகி ஐஸ்வர்யம் சேரும் என்பதை உணர்த்துகிறது. பாம்பு நம் தலைக்கு மேல் குடைப்பிடிப்பது போன்றோ நம் மீது ஏறி செல்வது போன்றோ கனவு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று பொருள். நலப்பாம்பு கனவில் வந்து கொன்று விடுவது போல் கனவு கண்டால் இதுவரை உனக்கு தடையாக இருந்த அனைத்து செயல்களும் முறியடிக்கப்பட்டது என்றும் உனக்கு புது ஜென்மம் கிடைக்கப்பெற்றது என்றும் பொருள். இந்த கனவுக்கு பின் வரக்கூடிய ஆயில்யன் நட்சத்திரம் அன்று நாகராஜ கோயிலுக்கு சென்று பாலால் அபிஷேகம் செய்து நாகராஜாவை மனதால் வழிபட வேண்டும். இதன் மூலம் அந்த கனவுக்கான முழு பலனும் கிடைக்கும்.